அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கோவை பொள்ளாச்சி அருகே திருமணமான நபருடன் காதல் வையப்பட்ட இளம்பெண் கர்ப்பமடைந்ததால் அந்த பெண்ணை காதலன் கைவிட்டுச் சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்த நிலையில் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாததால் அந்த பெண் குழந்தையை விலைக்கு விற்ற அதிர்ச்சி சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக தன்னை ஏமாற்றிய தியாகராஜன் என்பவர் மீது அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். பணத்திற்காக குழந்தையை விற்றது தொடர்பாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காதலியின் மருத்துவ செலவுக்கு பணம் தராத தியாகராஜன் என்பவர் மீது அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி அருகே திருமணமான நபருடன் காதல் வையப்பட்ட இளம்பெண் கர்ப்பமடைந்ததால் அந்த பெண்ணை காதலன் கைவிட்டுச் சென்றதாக தெரிய வருகிறது. இதையடுத்து அந்த பெண் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாததால் பிறந்த குழந்தையை விலைக்கு விற்றிருக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. தன்னை ஏமாற்றிய காதலன் மீது அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அந்த பெண்ணிடம் குழந்தைகள் நல ஆணையம் அந்த பெண்ணிடம் விசாரணையை நடத்தி வருகிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பொள்ளாச்சி அருகே திருமணமான நபருடன் ஏற்பட்ட காதல் தொடர்பாக அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையை அந்த பெண் மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாததால் விற்றிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள பனிக்கம்பட்டியில் வசித்து வரும் பிரியா, வயது 28. திருமணம் ஆகாத நிலையில் கோட்டாம்பட்டியைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான தியாகராஜன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கத்தில் இந்த பெண் கர்ப்பமடைந்ததாக கூறப்படுகிறது. கர்ப்பமடைந்த இந்த பெண்ணை கருவை கலைக்கச் சொல்லி தியாகராஜன் கூறியுள்ளதாக தெரிகிறது. இதனால் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றபோது 5 மாதம் கர்ப்பமானதால் குழந்தையை கலைக்க இயலாது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாராபுரத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டுக்கு சென்ற பிரியா அங்குள்ள மருத்துவமனையில் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். பிப்ரவரி மாதம் இந்த குழந்தையை பெற்றெடுத்தவுடன் செலவுக்கு அப்பப்போது தியாகராஜனிடம் பணம் கேட்டு வந்துள்ளார் பிரியா. பணத்தை தர மறுத்ததால் வேறு வழியின்றி பிறந்த குழந்தையை மருத்துவமனையில் அறிமுகமான வேறொரு பெண்ணுடன் தனக்கு நடந்த பிரச்சனைகளை பிரியா கூறியுள்ளார். உடனடியாக அந்த பெண்ணும் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார். இந்த நிலையில் சம்பவம் நடந்த பிறகு பிரியா சொந்த ஊரான பனிக்கம்பட்டிக்கு வந்துள்ளார். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பிரியாவிடம் விசாரித்து இது குறித்தெல்லாம் கேட்டபோது அவர் செய்வதறியாது திகைத்துள்ளார். இதனால் மன உளைச்சல் அடைந்த அவர் பொள்ளாச்சி அனைத்து மேற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். தன்னை தியாகராஜன் ஏமாற்றியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்ததன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தியாகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த சூழ்நிலையில் குழந்தையை விற்ற குற்றத்திற்காக பிரியா மீது என்ன நடவடிக்கை என பார்த்த பொழுது குழந்தைகள் நல அதிகாரிகளிடம் போலீசார் தகவல் கொடுத்ததை அடுத்து தற்போது பிரியாவிடம் குழந்தைகள் நல அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இரு குழந்தையை வாங்கியவர்களுக்கும் குழந்தையை விற்ற பிரியாவுக்கும் சம்மன் அனுப்பியுள்ளனர். நீதிமன்றத்தில் அவர்கள் அந்த வழக்கை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. தற்போது இந்த வழக்கானது அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து சம்பவம் குழந்தையை விற்ற பகுதி தாராபுரம் என்பதால் அந்த காவல் நிலையத்துக்கு மாற்றப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரவி.